ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்என்எஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். தம்ப்நெயிலில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. எஸ், யார் டிஎன்ஆரால் கம்ப்ளைண்ட் போடலாம், எப்போ கம்ப்ளைண்ட் ஃபைல் செய்யலாம் அப்படின்றத பற்றி தான். வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். அப்பார்ட்மெண்ட் பையர் அவேர்னஸ்க்காக நாங்கள் தொடர்ந்து அவேர்னஸ் அந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஆனால் சமீப காலமாக எங்களோட வீடியோ பல அப்பார்ட்மெண்ட் பையர்ஸ்க்கு ரீச் ஆகிறது குறைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த தகவலை இன்னும் நீங்கள் அதிகமாக அப்பார்ட்மெண்ட் பையர்ஸ்க்கு ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அப்பார்ட்மெண்ட் வாங்கின பிறகு பில்டர் அக்ரிமெண்ட்டில் சொன்னதை ஃபாலோ பண்ணலை, கமிட்டட் ஹேண்ட் ஓவர் டேட்டுக்கு ஹேண்ட் ஓவர் கொடுக்கல, ரீஃபண்ட் கிடைக்கல, டிலே காம்பன்சேஷன் கிடைக்கல, அம்யூனிட்டிஸ் கம்ப்ளீட் ஆகலை, கார் பார்க்கிங் இஷ்யூ, குவாலிட்டி இஷ்யூ, இந்த மாதிரி பிரச்சனைங்க வந்தால் நிறைய அப்பார்ட்மெண்ட் பையர்ஸ் கேட்குற பொதுவான கேள்வி, இந்த சுச்சுவேஷனில் டிஎன்ஆராக்கு கம்ப்ளைண்ட் போடலாமா? முதல்ல பார்த்தீங்கன்னா டிஎன்ஆர்னா என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. இது ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் 2016க்கு கீழே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டி. இது எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்பார்ட்மெண்ட் பையர்ஸை பாதுகாக்கிறதுக்காகவும், ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டை ரெஜிஸ்டர் செய்கிறதுக்காகவும், பில்டர்ஸ் ரெரா ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றத மானிட்டர் பண்ணுறதுக்காகவும், பையர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தால் அதை விசாரித்து சட்டப்படி ஆர்டர்ஸ் கொடுக்கறதுக்காகவும் தான் இந்த ஸ்டாச்சுட்டரி கிரியேட் பண்ணப்பட்டது. டிஎன்ஆரா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோட ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே செயல்படுற ஒரு ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டி. ஆனால் கம்ப்ளைண்ட்களை விசாரிக்கும் போது அவங்க லா, எவிடன்ஸ், சேல் அக்ரிமெண்ட், ரெரா ஆக்ட் இதோட அடிப்படையை பேஸ் பண்ணி தான் முடிவெடுக்கிறாங்க. அதாவது பில்டர் சைடும் கிடையாது, பையர் சைடும் கிடையாது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஆராவோட சேர்பர்சன் அவரோட பதவியை ரிசைன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம செய்திகள்லாம் பார்க்க முடிஞ்சுது. இதனால் பல பையர்ஸ்க்கு பெண்டிங் கம்ப்ளைண்ட் என்ன ஆகும், கேஸ் டிலே ஆகுமா அப்படின்ற பல கேள்வி ரைஸ் பண்ணியிருந்தாங்க. பொதுவாக ஒரு சேர்பர்சன் பதவி ரிசைன் பண்ணலாம், ஆனால் அத்தாரிட்டிஸ் வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. சில ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகலாம், இல்லைனா ஆர்டர்ஸ் கொடுக்குறதுல டிலே ஆக அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. டிஎன்ஆரா எப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் செய்யலாம், யார் டிஎன்ஆராவில் கம்ப்ளைண்ட் ஃபைல் செய்யலாம்? அப்பார்ட்மெண்ட் பையர், அலாட்டி, அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஸ் அசோசியேஷன், லீகல் ஹையர், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சூழ்நிலையை பொறுத்து கம்ப்ளைண்ட் செய்யலாம். உங்ககிட்ட சேல் அக்ரிமெண்ட், பேமெண்ட் ப்ரூஃப், பில்டரோட கம்யூனிகேஷன், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ஸ்ட்ராங்காகவே ஃபைல் பண்ணலாம். என்னென்ன காரணங்களுக்காக நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம்? ஹேண்ட் ஓவர் டிலே, டிலே காம்பன்சேஷன், ரீஃபண்ட் கொடுக்கல, ஃபால்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டியில் இஷ்யூ, ஸ்ட்ரக்சரல் டிஃபெக்ட், அம்யூனிட்டிஸ் கொடுக்கல, கார் பார்க்கிங் இஷ்யூ, ஹிடன் சார்ஜஸ், அக்ரிமெண்ட் வயலேஷன், ரெரா ரூல்ஸ் வயலேஷன், இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் டிஎன்ஆராக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஆன்லைன்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்லை நேர்லேயும் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். உங்களோட கம்ப்ளைண்ட் டிஎன்ஆர் அத்தாரிட்டி அனலைஸ் பண்ணி அதுக்கான ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. அது அவங்களோட தார்மீக கடமை. கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், பில்டருக்கு இமெயில் அனுப்புங்க, இஷ்யூவை ரிட்டனாக தெரிவிங்க. ஃபோன் கால் மட்டும் போதாது, டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். சேல் அக்ரிமெண்ட், பேமெண்ட் ரெசிப்ட், இமெயில் கம்யூனிகேஷன், வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன், டிமாண்ட் லெட்டர், சைட் ஃபோட்டோ, ப்ரௌச்சர், ரெரா ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ். இந்த டாக்குமெண்ட் தான் உங்களோட கம்ப்ளைண்ட்டை ஸ்ட்ரெங்த் ஆக்கும். கம்ப்ளைண்ட் செஞ்ச பிறகு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகும். அது நீங்கள் ஆன்லைனில் ஃபைல் பண்ணாலும் சரி, இல்லை நேரில் போய் ஃபைல் பண்ணாலும் ஒரு கேஸ் நம்பர் உங்களுக்குன்னு ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. பில்டருக்கு பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அனுப்புவாங்க. பில்டர் அவங்களோட ரிப்ளையை சப்மிட் செய்வாங்க. தேவைப்பட்ட ஹியரிங்ஸும் நடக்கும். பையருக்கும் பில்டருக்கும் உங்களோட டாக்குமெண்ட்ஸுக்கும் உங்களுக்கான ஆர்குமெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு டிஎன்ஆரா கொடுப்பாங்க. அத்தாரிட்டி, எவிடன்ஸ், அக்ரிமெண்ட், லா பேஸ் பண்ணி இதெல்லாமே வச்சு அவங்க அனலைஸ் பண்ணி ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கேஸ்க்கும் பார்த்தீங்கன்னா டைம்லைன் சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டும் அதோட ஃபேக்ட், டாக்குமெண்ட்ஸ், எவிடன்ஸ், அப்ளிகபிள் லா இதை பேஸ் பண்ணி தான் தனித்தனியாக விசாரித்து அதுக்கான ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணப்படும். டிஎன்ஆரா மட்டும்தான் ஆப்ஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. டிஎன்ஆரா அப்பார்ட்மெண்ட் பையர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான லீகல் ரெமெடிகளில் ஒன்று. உங்களோட நியாயத்தை நீங்கள் வாங்குறதுக்கும் அண்ட் உங்களோட உரிமையை நீங்கள் பேசி அதுக்கான சொல்யூஷனை வாங்குறதுக்கும் டிஎன்ஆரா கம்ப்ளைண்ட் நீங்கள் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு டிஎன்ஆரால் ஆர்டர் பாஸ் பண்ணி அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் கன்சியூமர் கோர்ட்டை அப்ரோச் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி லாயரையோ இல்லை ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட்டையோ அப்ரோச் பண்ணி டிஸ்கஸ் பண்ணணும். அப்பார்ட்மெண்ட் வாங்குறது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஃபைனான்ஷியல் கமிட்மெண்ட். ஆனால் அக்ரிமெண்ட்டை படிக்காமல் சைன் பண்ணாதீங்க. பில்டர் கமிட்மெண்ட்டை முடிஞ்ச வரைக்கும் ரிட்டனில் வாங்கிக்கோங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட உரிமையை நீங்கள் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் போது இந்த மாதிரி டிஎன்ஆரா போன்ற லீகல் ஆப்ஷன்ஸை பயன்படுத்துங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பொதுவான அப்பார்ட்மெண்ட் பையர் அவேர்னஸ் நோக்கத்துக்காக மட்டும்தான். ஒவ்வொரு கேஸுமே அதோட ஃபேக்ட், டாக்குமெண்ட் மட்டும்
லீகல் அப்ரோச்சஸை பொறுத்து தான் வந்து சேஞ்ச் ஆகுது. தேவைப்பட்டால் ஒரு ப்ராப்பர்ட்டி லாயரோட ஆலோசனையும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஆர்என்எஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய டிஎன்ரேரா எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.